So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே நம்ம போட்டிருந்த போயம்ஸ் as well as ப்ரோஸ்ல இப்போ தரவா இருப்பீங்க அண்ட் எல்லாரும் கண்டிப்பா 100% பெனிஃபிட் ஆயிருப்பீங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ எல்லாரும் உங்களுக்கான ரிவ்யூஸ் உங்களுக்கான சப்போர்ட் எல்லாத்தையுமே கீழே இருக்கிற ரிவ்யூல போய் நீங்க போய் லிங்க்ல போய் உங்களுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பா போடுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த 30 நாள் சூப்பர்பா இங்கிலீஷ்ல சென்டம் எடுக்கிற அளவுக்கு நமக்கான ட்ரைனிங் சூப்பர்பா இன் a professional way we'll be delivering you. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the last prose, a birthday letter by ஜவஹர்லால் நேரு. ஸோ இதோட கான்டெக்ட் என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அவரோட பொண்ணான இந்திரா காந்தி அவர்களுக்கு லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அது எத்தனை லெட்டர் எழுதியிருக்காரு டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், அதை பற்றின ஒரு புக்கு 1942 1942 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புக்கோட பேர் என்ன, அவர் இந்த இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்த்டே லெட்டர் எழுதுறாரு. இந்த பர்த்டே லெட்டர் என்னைக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 1930. எங்கேருந்து எழுதுறாருன்னா ஒரு சென்ட்ரல் பிரிசன் இன் நைனி. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. ஸோ இவளை எப்போ இருந்து இந்த லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான்னு கேட்டாங்கன்னா 1928. இந்த லெட்டர் எப்போ எழுதுறான்னு கேட்டாங்கன்னா 1930. இது பற்றின ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன புக்குன்னு உள்ளே போய் நான் சொல்கிறேன். அண்ட் அது எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1942. இந்த லெட்டர் ஸ்பெசிஃபிக் லெட்டர் எந்த ஜெயிலில் இருந்து எழுதுறான்னு கேட்டிங்கன்னா நைனி சென்ட்ரல் பிரிசன். ஸோ இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு டைப்பாக இந்த லெசனை நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஒன்று, இந்த லெட்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொன்று, ஜவஹர்லால் நேரு ஆட்டோபயோகிராஃபிஸில் கூட இந்த நேம் இருக்கு. ஸோ இதில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆட்டோபயோகிராஃபிலேயோ இல்லை இந்த அபவுட் த ஆத்தர் மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜவஹர்லால் நேரு பற்றி நிறையா ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கெட் த மார்க்ஸ் இன் ஆட்டோபயோகிராஃபி இஃப் ஜவஹர்லால் நேரு கேட்டாங்க அப்படின்னா. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங், இட் இஸ் தி சம்மர் ஆஃப் 1928. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சம்மர்ன்றதை மறந்துடாதீங்க. 1928 எல்லாருமே ஞாபகம் வச்சுப்போம், அது பிரச்சனை இல்லை. When Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira, இந்திரா காந்தியை தான் மென்ஷன் பண்றாங்க. Who was in Missouri? In Missouri பாருங்க, at that time. ஸோ இன் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அட் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அட் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, in his letters he speaks to his daughter on a wide range of topics including என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லாங்குவேஜ், செகண்ட் ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ், எவல்யூஷன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி அவர் பேசுகிறாருன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 இந்த 7ஐயுமே மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து மார்க்லாம் போகக்கூடாது, நல்லா இதெல்லாம் மக்கப் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். When Indira Gandhi was about to turn 13 in 1930. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. 13 வயசு ஆக போகுது எப்போ, 1930ல. நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீடைல்டு லெட்டர்ஸ். அந்த வயசுல இருந்து இன்னும் டீடைல்டா நிறைய லெட்டர் என்ன பண்றாருன்னா நேரு அவர்கள் கொடுக்குறாரு. These letters contained his understanding of the world which he wanted to further impart to his daughter. இந்த லெட்டர்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்களை அவர் இன்க்ளூட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை பத்தின சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ஸை தாம் டாட்டருக்கும் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லி எழுதப்பட்டதுதான் இந்த லெட்டர்ஸ். Even while he was in a prison, he wanted to make sure that his child is not divide அப்படின்னா ஒரு கேப் விட்டுறக்கூடாது. அந்த நம்ம பிரிசன்ல இருக்கும்போது கூட நம்ம சைல்டுக்கு நம்மளோட டீச்சிங்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும், எம்டி ஸ்பேஸாக விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் டிவைட். ஓவர் த நெக்ஸ்ட் 4 years, ஆனால் பிஃபோர் கோயிங் டு தட் ரொம்ப முக்கியமான ஒரு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கொஸ்டின்ஸ்ல இது வரலாம். டிவைட். நேரு continuously wrote to his daughter over the next 4 years to his daughter from prison and his words are still inspiring. ஸோ நெக்ஸ்ட் 4 years மொட்டையான கேள்வி தான், பட் கேட்கலாம். இது எப்படியாவது ஒரு சென்டென்ஸ்குள்ளே அவங்க கொண்டு அடுத்து எத்தனை வருஷத்துக்கு அவர் லெட்டர் எழுதினான்னு கேட்கலாம். 4 years.
The letters written by Nehru from various prisons in British India to his daughter Indira were published in நான் சொல்லியிருந்தேன் 1942. அந்த புக்கோட பேர் என்னன்னா Glimpses of World History. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக அவர் எழுதின நிறைய புக்ஸ் நம்ம பார்க்கலாம். நேஷனல் ஹெரால்டு, அவரோட நியூஸ் பேப்பர், இது எல்லாத்தையுமே பயோகிராஃபிஸில் இன் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்மளோட டீச்சிங் மூலமாக. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது இங்கேயே வந்து இன்னைக்கு இந்த லெசனை வந்து நம்ம எப்படி டீச் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணுறது மூலமாக எல்லாருக்குமே நடத்தும் போதே மக்கப் ஆயிடும். பட் இந்த லெசன், இந்த கடைசி லெசன்னால இன்னும் சூப்பராக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். இந்த இது முடிஞ்சிருச்சு, இப்போ இதை ஃபுல்லாக இங்கேயே மக்கப் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னு பாருங்க, சம்மர் 1928 இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதுறாங்க. இந்திரா காந்தி அப்போ எங்க இருக்காங்க? முசோரியில், இன் முசிறி அட் தட் டைம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸில் பேசுகிறார்? லாங்குவேஜ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷனை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு கரெக்டாக இந்திரா காந்தி அவர்களுக்கு 13 வயசு ஆகுது. எந்த ஆண்டுலனா 1930. அப்போ வந்து டீட்டெயில்டாக லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. எப்போ வந்து நேருஜி அவர்கள் வந்து டீட்டெயில்டாக லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான்னு கேட்டாங்கன்னா 1913, இல்லைனா ஆப்ஷனில் 13 வயசு இருக்கும். இது ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஈவன் வைல் ஹி வாஸ் இன் த பிரிசன் ஹி வாண்டட் டு மேக் ஷூர் தட் அந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து இன்னும் நல்ல நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எத்தனை ஆண்டுகள்? நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து அவர் எழுதுறாரு. அவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் எத்தனை லெட்டர்ஸ்ன்னு பார்த்தா 196. அதை பற்றின ஒரு புக்கு தான் என்னன்னா த கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. எந்த ஆண்டு? 1942. ஸோ பக்கா இந்த பேஜ் நம்ம இப்போ உடனே நம்ம மக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து போகலாம். ஓகே, ஸோ இந்த லெட்டரோட ஸ்டார்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வாங்க. சென்ட்ரல் பிரிசன் நைனி, அக்டோபர் 26, 1930. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நான் எடுத்தோடனே சொல்லியிருப்பேன், நீங்கள் எடுத்தோடனே இதை மக்கப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே போகலாம். On your birthday, you have been in the habit of receiving presents and good wishes. உன் பர்த்டேல உனக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ் வரும். அதே மாதிரி நிறைய பேர் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷஸ் உனக்கு வந்திருக்கும். குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹேவ் இன் ஃபுல் மெஷர். அது என்கிட்ட இருந்தும் ஃபுல்லாக உனக்கு வந்து அந்த விஷஸ் இருக்கு. பட் வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் திஸ் நைனி ஜெயில்? ஸோ இந்த நைனி பிரிசன்ல இருந்து நான் என்னத்தை சென்ட் பண்ணிட முடியும்? மை ப்ரெசன்ட்ஸ் cannot be very material or solid. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மெட்டீரியலாவோ இல்லை சாலிடாவோ இருக்காது. தே கேன் பி ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட்டுருப்பாங்க. ஸோ இது எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மக்கப் பண்ணிக்கோங்க. அவரோட ப்ரெசன்ட் எந்த மாதிரியான ப்ரெசன்ட்னா, இட் இஸ் அ ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. things that even the high walls of prison cannot stop. even இந்த ஜெயிலோட அந்த ஹையான வால்டான அந்த வால் கூட நம்மளோட இந்த பிரசன்ட்டை வந்து உனக்கு ரீச் ஆகுறத தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. You know sweetheart how I dislike sermonizing and doling out good advice அப்படின்னு வந்து சொல்றாங்க. செர்மான் அப்படின்னு என்னன்னா, ஒரு செர்மனில ப்ரீஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, மாரல் சப்ஜெக்ட்ஸ். அதை தான் வந்து செர்மோனைசிங், அட்வைசிங்னு வச்சுக்கலாம். டாலிங் அப்படின்னாலுமே என்னன்னா, அட்வைஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. டாலிங் அப்படின்னா சொல்றதுக்கு எனக்கு வந்து பிடிக்காது. ஐ ஹவ் ஆல்வேஸ் தாட் தட் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட் ரைட், வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் வே என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து ரைட்டா தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத வந்து எப்படி வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் பை கிவிங் சர்மான், இட் இஸ் நாட் பை கிவிங் சர்மான் பட் பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது மூலமா வந்து உன்னை டிசைட் பண்ணணும், ஒரு விஷயத்தை டாக் பண்ணணும், பேசணும், அதே நேரத்தில் அதை டிஸ்கஸும் பண்ணணும். அண்ட் அவுட் ஆஃப் டிஸ்கஷன் சம்டைம்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் கம்ஸ் அவுட். ஸோ அந்த நேரத்தில் தான் சில உண்மைகளும் நமக்கு வரும் அப்படின்றத உணரவும் முடியும் அப்படின்றத சொல்றாங்க. I have liked my talks with you and we have discussed many things. நான் இது வரைக்கும் வந்து எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். But the world is wide and beyond our world lies another wonderful and mysterious world. என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இந்த உலகம் இன்னும் ரொம்ப பெருசு, வைட், அண்ட் அதுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது போல இன்னும் மிஸ்டீரியஸான வண்டர்ஃபுல் வேர்ல்ட்ஸும் வந்து இருக்கு. None of us need ever be bored or imagine that we have learned everything.
ஆர் worth லேர்னிங் அண்ட் பிகம் வெரி வைஸ். அதனால யாருமே வந்து போர் அடிச்சிடக்கூடாது. அதாவது தானே நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் இருக்கிறதுல வைஸ் பர்சன் அப்படின்னு வந்து நினச்சி போர் அடையவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து முடிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ரிவைஸ் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது டீச்சிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் உங்களுக்கான சப்போர்ட்டை கீழே போய் ரிவ்யூஸ் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பாக கொடுங்க. இட் வில் பி மோர் அண்ட் மோர் மோட்டிவேட்டிங் ஃபார் மீ அண்ட் இட் வில் ஆல்சோ சப்போர்ட் மை கரியர். ஓகே, ஸோ செர்மனைசிங் டார்லிங்கோட மீனிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாட் பை கிவிங் அ சர்மன், டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங் மூலமாக தான் ட்ரூத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, பட் வாட் ஐ ஆம் டு டூ தென், a letter can hardly take the place of a talk. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த லெட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பேசுகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மாற்று தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட் பெஸ்ட் இட் இஸ் அ ஒன் சைடட் அஃபேர். பிகாஸ் ஒரு டாக் அப்படின்னா அதில் 2 பேரும் பேசணும், பட் இதில் நான் ஒருத்தர் மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கும். இமேஜின் தட் ஐ ஹாவ் மேட் அ சஜஷன் டு யூ ஃபார் யூ டு திங்க் ஓவர் ஆஸ் இஃப் வி ரியலி வேர் ஹேவிங் அ டாக். ஸோ நான் உனக்கு சஜஷன் என்ன கொடுக்குறேன்னா நம்ம ஒரு டாக் ரியலாக பண்ணுற மாதிரி வந்து நீ நினச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. In history, we read of great periods in the life of nations, of great men and women. Do you remember how fascinatedனா ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறது அப்படின்றது தான் அர்த்தம். You were when you first read the story of Joan of Arc. ஸோ இங்கே எப்படி நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து ஜான்சி ராணின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு சில போர் நடந்துட்டு இருக்கும்போது ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து ஒரு 18 year old கிட், அவங்க வந்து எப்படி வந்து தலைமை தாங்கி வந்து அந்த இதை வந்து அவங்க போரில் வந்து என்ன மாதிரியான சாகசங்கள் செஞ்சாங்க அப்படின்றது தான் ஜோன் ஆஃப் ஆர்க்கை பற்றி பேசுது. அண்ட் ஹவ் யுவர் ஆம்பிஷன் வாஸ் டு பி சம்திங் லைக் ஹர். ஸோ நீ அந்த மாதிரி இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் படித்து நீ அவரை மாதிரியே ஆகணுன்ற உன்னோட ஆம்பிஷன், உன்னோட குறிக்கோள். ஆர்டினரி மென் அண்ட் உமன் ஆர் நாட் யூஸ்வலி ஹீரோயிக். அதாவது ஆர்டினரியாக ஒரு மென்னும் உமனும் வந்துட்டு ஒரு ஹீரோவாக வந்து ஹீரோயினாக வந்து மாற முடியாது. தே திங்க் ஆஃப் தேர் பிரெட் அண்ட் பட்டர். எதை பற்றி திங்க் பண்ணுறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாப்பாடு, பிரெட் அண்ட் பட்டர். ஸோ இதவே வந்து கொடுத்து இதோட மீனிங் கேட்கலாம். பிரெட் அண்ட் பட்டர்னா ஒன்றும் கிடையாது, ஃபுட்டு, அவ்வளோதான். ஆஃப் தேர் சில்ட்ரன், ரெண்டாவது சில்ட்ரனை பற்றி அவங்க வந்து யோசிப்பாங்க. மூணாவது எதை பற்றி யோசிப்பாங்க, அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு வரிஸ், ஃபினான்ஷியல் பிரச்சனைகள், அப்புறம் அவங்களோட லைக்ஸு டிஸ்லைக்ஸ். பட் அ டைம் கம்ஸ் when a whole people become interested in a great cause. அப்போனா கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஒரு நேரம் வரும், அப்போ இந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஒரு முக்கியமான ஒரு காசு பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். இதை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணதை வந்து படிச்சுக்கோங்க. இதில் ஃபேசினேட்டோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் சைடட் அஃபேர்ன்ற வார்த்தையை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிரெட் அண்ட் பட்டர், சில்ட்ரன், ஹவுஸ் ஹோல்டு வரிஸ் அண்ட் லைக் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிள், ஆர்டினரி அண்ட் மென் அண்ட் உமன் டு பிகம் ஹீரோஸ். ஒரு காலம் வரும் அவங்க எல்லாருமே ஆர்டினரியாக சிம்பிளாக இருந்த மென் அண்ட் உமன் என்னவாவாங்க, ஹீரோஸாக ஆவாங்க அப்படின்றாங்க. Great leaders have something in them which inspires a whole people and makes them do great deeds அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, லீடர்ஸ்க்குன்னு ஒரு தனி இது இருக்கு, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அவங்களோட பேச்சு மூலமா அவங்க நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க மூலமா நிறைய கிரேட் விஷயங்களை, டீட்ஸ் அப்படின்னா பிரேவ் அண்ட் நோபல் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம், அது எல்லாத்தையுமே செய்வாங்க. In India, a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. இந்த மாதிரியான ஒரு லீடர் நம்ம கிட்ட இருக்காங்க, who made the people to do great actions and noble sacrifices செய்ய வச்சாங்க. He has helped to make the starving, பட்னி கிடக்குறவங்க, the poor, ஏழைங்க, and oppressed, அவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, he has made them free and happy. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஸ்டார்விங், புவர், oppressed, இது மூணையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, பாபுஜி இஸ் இன் ஜெயில் அப்படின்னு வந்து அடுத்ததில் அவர் பேசுகிறார். பாபுஜினா மகாத்மா காந்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். மகாத்மா காந்தியோட டெத் டே வந்து என்னன்னு கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் த மேஜிக் ஆஃப் ஹிஸ் மெசேஜ் ஹஸ் ஸ்டோலன் த ஹார்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மில்லியன்ஸ் அப்படின்றாங்க. என்னதான் அவர் இப்போ பிரிசனில் இருந்தாலும் அவரோட மெசேஜ் என்ன பண்ணிருக்குன்னா
பலாயிரம் மக்களோட இதயத்தை வந்து அது வந்து என்ன பண்ணிச்சு, கொள்ளையடிச்சிருச்சு. men and women and even little children come out of their little shells and become India's soldiers. அது எப்படி பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னா இருக்கட்டும், உமனா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீட்டை விட்டு வெளியே வந்து நானும் வந்து இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடுவேன் அப்படின்ற உணர்வை வந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. In India today we are making history and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. ஸோ நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ நம்மளுமே வந்து இதில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. If we are to be India's soldiers, we have to respect India's honor. ஸோ ஒரு இந்தியாவோட சோல்ஜராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றாருன்னா, இந்தியாவோட ஹானரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது ஒரு கொஸ்டின். இது ரெண்டும் இன்டர்லிங்க்ட். ஸோ இதை வந்து உடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தட் ஹானர்ஸ் இஸ் அ சாக்ரெட் ட்ரஸ்ட். சாக்ரெட்னா என்ன, ஹோலியாக சொல்லலாம், கன்சிடர் டு பி ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஸோ சாக்ரெட்னா டிசர்விங் ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தை கூட கொடுக்கலாம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. It is no easy matter to decide what is right and what is not. ஸோ ஒரு விஷயம் அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு விஷயம் வந்து சரியா தப்பான்னு டிசைட் பண்ணுறது அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஒன் லிட்டில் டெஸ்ட் ஐ ஷல் ஆஸ்க் யூ டு அப்ளை. ஸோ இது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த லெட்டர் மூலமாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்மளும் கற்றுக்கலாம். whenever you are in doubt, never do anything in secret. மறைமுகமாக எதையும் பண்ணக்கூடாது. ஆர் எனிதிங் தட் யூ வுட் விஷ் டு ஹைட். அதே மாதிரி நீ ஒரு விஷயத்தை மறைச்சு செய்யணும்னு நினைக்கிறையோ அந்த விஷயத்தையும் நீ வந்து செய்யக்கூடாது. ஃபார் த டிசைர் டு ஹைட் எனிதிங் மீன்ஸ் that you are afraid. ஒரு விஷயத்தை மறைச்சு செய்யணும்னா நீ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுற. and fear is a bad thing and unworthy of you. ஸோ ஒரு பயம்ன்றது ஒரு கெட்ட விஷயம், அது நமக்கு ஒரு ஒர்த்தான ஒரு கேரக்டரிஸ்டிக் கிடையாது. be brave and all the rest follows. ஸோ நல்ல தைரியமா இரு, உனக்கு தேடி எல்லாமே வந்து வரும். You know that in our great freedom movement under Bapuji's leadership there is no room for secrecy or hiding. இது ஒரு question. ஸோ அண்டர் பாபுஜி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா சீக்ரஸி அண்ட் ஹைடிங். வி ஹாவ் நத்திங் டு ஹைட். வி ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் வாட் வி டூ ஆர் வாட் வி சே. நாங்கள் எதை பற்றியும் பயப்படுறது இல்லை, நாங்கள் செய்கிற விஷயத்தை பற்றியும் சரி, நாங்கள் சொல்கிற விஷயத்தை பற்றியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வி ஒர்க் இன் த சன் அண்ட் இன் த லைட். நாங்கள் வந்து வெளிப்படையாக அந்த சன்னு கீழே நின்று எல்லாரும் முன்னாடி இருந்தால் வேலை பார்க்குறோம். இன் தட் லைட். ஈவன் ஸோ இன் ஆர் ப்ரைவேட் லைஃப். ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணோம், லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த சன் அண்ட் ஒர்க் இன் த லைட். ஸோ நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட வெளிப்படையாகவும் இருக்கணும், அதே மாதிரி அந்த லைட்டோட வெளிச்சம் மாதிரி நம்மளும் பாசிட்டிவாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் டூ நத்திங் சீக்ரெட்லி அண்ட் இஃப் யூ டூ ஸோ மை டியர் யூ வில் க்ரோ அப் அ சைல்ட் ஆஃப் த லைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மாதிரி நீ இருந்த அப்படின்னா நீ கண்டிப்பாக பிரகாசம் ஆயிடுவ, அந்த லைட்டோட சைல்டாக வந்து நீ மாறுவ. அன்அஃப்ரைட் அண்ட் செரீன் அண்ட் அன்ரஃபில்ட் வாட் எவர் மே ஹேப்பன். செரீன்னா பீஸ்ஃபுல் அண்ட் காம். இது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெசன்ல இருந்து ஒரு உள்ளேருந்து கேட்குற கேள்வியோட மீனிங்ஸ் தான் வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம கஷ்டமான ஏரியானா செரீன், பீஸ்ஃபுல் அண்ட் காம். அன்ரஃபில்ட்னா நாட் நர்வஸ், not worried, usually despite a difficult situation. இது ரொம்ப முக்கியம் இதுவும். So okay, I have written a very long letter to you and yet there is so much I would like to tell you. நான் இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதினாலும் இன்னும் எனக்கு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. How can a letter contain it? ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு லெட்டரில் நான் வந்து உள்ளடக்கிறது. So good boy little one and may you grow up into a brave soldier in India's service. ஸோ இது யார் சொன்னான்னு வந்து கேட்பாங்க. இட் இஸ் நேரு. ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த லெசனை. ஸோ இப்போ நம்ம ஆட்டோபயோகிராஃபி ரிலேட்டடான ஒரு அபவுட் தி ஆத்தர். ஜவஹர்லால் நேரு, November 14, 1889. டெத் 1964 May 27. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட். இதில் வந்து நீங்கள் இது ஒரு ஃபேன்சி நம்பராக ஞாபகம் வச்சுக்கலாம். November 14 எல்லாருக்குமே தெரியும் இது என்ன டேவாக கொண்டாடுறாங்கன்னு. கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. May 27, 1964 was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after India. இது எல்லாருக்கும் தெரியும். He emerged as an eminent leader of Indian independence movement under the tutelage of guidance of under a great leader called Mahatma Gandhi and served India as Prime Minister from its establishment as an independent India in 1947 and until his death in 1964. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க,
எல்லாருமே நேரம் ஐஎன்எம் அது போக பாலிட்டி எல்லாம் படிச்சுட்டு இது எல்லாருக்கும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட்ஸில் கூட இது வந்து போட்டிருந்தோம். ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட் அது யாருன்னு கேட்டால் இட் இஸ் ஜவஹர்லால் நேரு. அப்புறம் சாவரன் சோஷியல் செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இது எல்லாமே ஓகே. He was also known as Pandit Nehru while many Indian children knew him as Uncle Nehru அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்மான் தான் சொல்லியிருந்தேன். இட் இஸ் அ ரிலீஜியஸ் மீட்டிங் வேர் மாரல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டாக்ட். அப்படி ஃபேசினேட்டட்னா எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட், டீட் அப்படின்னா நோபல் ஆக்ட், ஸ்டார்விங்னா பட்னியா இருக்கிறது, சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர், அப்ரெஸ்ட்னா கவர்ன் அண்ட் அஃபர் அண்ட் க்ரூவல் வேர் பிரிடன் ஃப்ரம் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம்ன்ற வார்த்தை தான் கீவேர்ட். சாக்ரெட் அப்படின்னா ஹோலி, அப்படி இல்லைன்னா டிசர்விங் ரெஸ்பெக்ட். செரீன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வேர்ட். பீஸ்ஃபுல் அண்ட் காம். அன்ரஃபில்ட் அப்படின்றது நாட் நர்வஸ் ஆர் வரிட் யூஸ்வலி டிஸ்பைட் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ 1 2 and 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஓகே, ஸோ இது மூலமாக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸாம் ரிலேட்டடாகவும் இல்லை. ஸோ நம்ம வந்து இது மூலமாக வந்துட்டு இன்றைக்கான ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ ஹவ் டன் அ கிரேட் ஜாப்னு கூட நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் உங்களோட ரிவ்யூஸை கண்டிப்பாக கொடுத்து யூ கேன் கிவ் யுவர் ரிவ்யூ ஸோ தட் ஐ வில் பி வெரி ஹாப்பி தட் I have supported many students in this journey of their exam. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து கிராமர் பார்ப்போம். முடிஞ்சா பயோகிராஃபிஸை பக்காவாக சூப்பராக ஐ கேன் டெலிவர் டு யூ. ஸோ அதுக்கான டைம் நான் கொஞ்சம் எடுப்பேன். பட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது இட் வில் பி அன் வேல்யூ ஆடட் அடிஷன் டு யுவர் ஸ்டடீஸ். அது 100% கேரண்டி. ஓகே, ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷன் போய் கீழே வந்து போஸ்டர் ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கூகுளுக்கு வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களோட மெயில் ஐடி வச்சு உங்களுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பாக எனக்காக கொடுங்க. இட் வில் பி மோர் 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 மோட்டிவேட்டிங். ஸோ தேங்க்யூ. லைக் த வீடியோ and also share the video with your friends and subscribe for Ustadian Academy. Thank you.